கீழக்கரையின் வரலாற்று நாயகர் ஜனாப் PSM ஷேக் சதகுத்தம்பி மரைக்காயர். கீழக்கரையின் பெருமைமிகு வரலாற்றில் காரியதரிசி மரைக்காயர் என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஜனாப் PSM ஷேக் சதகுத்தம்பி மரைக்காயர் அவர்களின் பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. 1. உஸ்வதுன் ஹசனா முஸ்லிம் சங்கம் 1921. 1921ஆம் ஆண்டு கீழக்கரை மேல தெருவில் உஸ்வதுன் ஹசனா முஸ்லிம் சங்கத்தை நிறுவியதில் இவருக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. இந்த சங்கத்தின் நிறுவன செயலாளராக பொறுப்பேற்று கீழக்கரை மக்களின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக தன்னுயிரையும் உழைப்பையும் அர்ப்பணித்தவர் இவர். 2. பட்டத்து மரைக்காயர் ராஜ பரம்பரை தொடர்பு. இவரது குடும்பம் சாதாரணமானதல்ல. ராமநாதபுரம் மன்னர் சேதுபதிக்கு முடிசூட்டும் பட்டம் கட்டும் கௌரவத்தை பெற்ற உன்னத குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இவர்கள். இதன் காரணமாகவே இவர்களை மக்கள் பட்டத்து மரைக்காயர் என்று இன்றும் அழைத்து வருகின்றனர். பட்டம் சூட்டுவதும் தகுதியானவர்களுக்கு பட்டமளிப்பதும் இவர்களது குடும்பத்தின் பாரம்பரியமாகவே இருந்து வருகிறது. 3. வணிகமும் வாழ்வியலும். தொழில். கீழக்கரையில் பழமை வாய்ந்த காலவா தொழில் செய்து வந்ததோடு இலங்கையின் தலைநகரான கொழும்பிலும் வெற்றிகரமான வணிகம் செய்து வந்தனர். குடும்பம். இவருக்கு 3 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இவர்கள் கீழக்கரையின் கௌரவமான அடையாளமாக இன்றும் மதிக்கப்படுகின்றனர். 4. கல்வி மற்றும் ஆன்மீக பணி. இவர்களது வாரிசான ஜனாப் PSM ஹபிபுல்லா அவர்கள் குரான் மனனம் செய்த ஹாஃபில்களுக்கு பெரும் மாநாடுகள் நடத்தி பட்டம் சூட்டி கௌரவித்து வருகிறார்கள். இது கல்விக்கும் ஆன்மீகத்திற்கும் இந்த குடும்பம் அளிக்கும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. 5. நூற்றாண்டு கண்ட வாழ்வு. ஜனாப் PSM ஷேக் சதகுத்தம்பி மரைக்காயர் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து ஒரு சமூகத்தின் வழிகாட்டியாக திகழ்ந்தார். அந்த மகான் மறைந்தாலும் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவர் விதைத்த கல்வி மற்றும் சேவை விதைகள் இன்றும் ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றன. குறிப்பு: இந்த அரிய தகவல்களை ஆவணப்படுத்தி வழங்கிய SAK முசப்பிஹு அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள்.